வருகுதே. ஏய் வாயாடி தங்கை அவள் பகவானை நாடி வருகுதே. அம்மா கேட்காது கேள்வி கேட்கறாங்க. கடிச்சவனே குடிச்சவனே என்னவனே ஆண்டா குடிச்சவனே அண்ணா வணக்கம்னா சரியா போச்சு. என்ன புரியுது பையன்டா தங்கச்சியாடா அந்த கேள்வி கேட்டு ஏங்க வணக்கம் அண்ணால முடிஞ்சு போச்சு. அப்படியேடா பகவானுடைய பெருமை 1008 நாமம். 1008 நாமம் பகவானுக்கு 1008 நாமம். ஆமா என் பெருமையை சொல்லு தவறா வைங்க. அண்ணா தண்டுவ மகளை தோளில் கண்டேன் தாயான திருமகளை உன் மார்பில் கண்டேன் உன் செங்கரத்தி தங்கு சக்கரமும் கண்டேன் உன் செந்தூர்த திருமுகத்தில் திருநாமம் கண்டேன் இருகரங்கள் தடுவ கண்டேன் வாய்மொழியூர் அடியார்கள் திருப்பதியில் உன்னை வணங்க கண்டேன் இன்னைக்கு திருவரங்கத்தில் உன்னை வணங்க கண்டேன் இப்படியும் திருவேங்கடமா மலையில் மேவோம் ஜலமதியே நாமும் கண்டேன் சொல்லுமா நீ போகுல சிகமணியே பார்வதிக்கு தங்கச்சி கங்கையா என்ன வேணும்னு வந்திருக்கிறா அக்கா சொல்ல கேட்டுக்கினாத இது என்ன மின்னல ஒண்ணுங்கானா வந்த வேகத்துல எல்லாம் உருகிடுச்சு. அந்த கொடிய கம்சனை அறைய மடித்தாய் கொடிய கம்சனை அறைய மடித்தாய் பார்வதி வணக்கம். எம்மா பர்வதர் ராஜன் கண்ட பார்வதா கேவாய் இந்த பரந்தாம பரம்படி தைவாய் ஹுவாய் நாவாய் பர்வதர் ராஜன் கண்ட பார்வதா கேவாய் பர்வதர் ராஜன் கண்ட பர்வதர் ராஜன் கண்ட பார்வதா கேவாய் இந்த பரந்தாம பரம்படி தைவாய் ஹுவாய் நாவாய் என் பெருமான பெற்று ஒரு குறையும் இல்லாத சிறப்பா வாழும்படி உனக்கு ஆசிரியர் கொடுத்த அண்ணா நான் சுகமா வாழ்வதா நான் குறை இல்லாத வாழ்வதா நான் சிறப்பா புலம்புற வேலை அவரு பொண்டாடி புள்ள பொண்டாடி குழந்தை குட்டியில எப்ப பார்த்தாலும் அங்கிட்டு வந்துச்சு. என்ன நான் வந்து ரொம்ப கரெக்டா பண்ணிக்கிறேன். உனக்கு பொண்டாடி புள்ள அந்த நேரத்துல வந்து எழுப்பியா ஒரு பொண்டாடி கூட ஜாலியா சந்தோஷமா இருக்க மாட்டேன். தங்கச்சி வந்து என்ன எழுப்புதா என்னடா பேச்சு பேசுற கபிரேட்டியா அண்ணா இந்த கழுது வேற இதே வேலையா போச்சு. எனக்கு வந்த கூரையை என்ன பண்ணுங்க Yeah,
சுகமா இருப்பதா என்னடா யானை குட்டியா மனோ தாஷ்டி போடுறீங்க காதுல வந்து என்ன பண்ணலாம் காதுல அவனே சொல்லிட்டு வந்துக்கிறேன் இது போட்டுக்கிறப்பையா ஓனி போட்டுக்கிற அண்ணா 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 எனக்கு வந்த நான் என்னன்னு சொல்லுவேன் அண்ணா ஐயோ அண்ணா ஏமா முதல்ல கதையை சொல்லு என்ன மைத்திர இருக்காரு பரமேசன் ஆமா அவர் என்ன செய்தாரு பரம பனகாபதி ஆண்டு வரக்கூடிய பத்மாசூரன் என்ன டான்ஸ் ஆடுது பத்மாசுரனா உங்களுக்கு குழு நடுங்குதியா குழு நடுங்கும் அண்ணா என்ன பண்ணாம அந்த பத்மாசூரன் தவம் செய்யறான் நான் போறேன் வரம் கொடுக்க போறேன்னு போனாரு கொல்லாதவன் ஆச்சேடா அவன் நான் போகும்போது வேணாம் தான் தடுத்தேன் என் பேச்சு என்னீங்கன்னா கேட்டுக்கிறான் இருந்தாலும் அதெல்லாம் வரம் கொடுக்க போனாரா வரம் கொடுக்க போன இடத்துல அவன் என்ன கேட்டிருக்கான் ஈசா நான் எதை கேட்டாலும் ஈசா நான் எதை கேட்டாலும் கொடுக்கறேன்னு முதல்ல சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கான் சரி எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் சத்தியம் கொடுத்தாரு அப்ப அவன் என்ன கேட்டான் ஈசா நான் யாரையும் தொட்டு அடிக்க கூடாது ஆயுதத்தால் எடுத்து அடிக்க கூடாது என் வலது கரத்தை யார் சிரசின் மீது யார் தலை மீது வைக்கிறனோ அவன் அப்படியே பத்தி எரிஞ்சிடணும் அப்படின்னு வரம் கேட்டிருக்கான் பத்மாசுரன் அது தடை இல்லாம இவரும் கொடுத்துட்டாரு அந்த வரத்தை யார் தலைமையில அப்படின்னு வரம் கொடுத்தா யார் தலைமையில வலது கையை வச்சாலும் சரிதான் நீ பத்தி எரியணும்னு வரம் கேட்டா இவரு கொடுத்துட்டாரு அப்போ சுத்து முத்து பார்த்தான் யாரும் பக்கத்துல ஆள் இல்ல இப்பேற்பட்ட வரம் கேட்கிறான்னு வச்சுக்க ஆமா அவனுக்கு எந்த கம்யூனிட்டியும் சொல்லி கொடுத்துதான் அவன் இதை கேட்டிருப்பான் யாரு மாதிரி பையன் சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே நான் அப்பயே சொன்னதா அவர் வந்து பார்வதிக்கும் பரமகண்டம் ஒன்னா இருக்கும்போது சொன்னேன் உங்க மச்சான் போட்டு மேல கை வச்சா சி கையடி அந்த மாதிரி ஒன்னா இருந்தா இந்த மம்டி பையன் தகச்சு மாத்திரம் ஆயிட்டு வருவானா அப்ப இந்த பாப்பா அப்ப இவர் மம்கே அவரு தங்கச்சா யார பார்த்து மம்கி அவரோட மம்கே மந்திரின்ற காலகட்டா போடா இப்ப நீ அவனை சாயிட்டு நீ 2 தடவை கேட்டப்பா அவர் சண்டை போடுறாங்க உன்னை போய் மம்கின்றான் திருப்பி அதான் சொல்றான் இல்ல பாரு ஆக்ரோஷமான சொல்லுமா அப்போ வரது கேட்டவனே கொடுத்துட்டாரு பாரு சரி பக்கத்துல அக்கம் பக்கம் பார்த்தா யாருமே ஆள் இல்ல ஈசா நீ கொடுத்த வரம் பழிக்குமா அப்படின்னு உன்னையே நான் சோதிக்க வேண்டும் உன் தலையில நான் கை வைக்கிறேன் நீ பத்தி பார்க்கணும் துரத்துறான் வந்து ஆளு ஓடுறாரு மறுபடியும் இவர் என்ன பண்ணாரு எங்க ஓடி விடல இவர் போய் ஐவேலன் காட்டுக்குள்ள ஐவேலன் காயா உருவமானாரு ஈசன் ஐவேலன் காய் உள்ள பூந்துட்டாரு ஐவேலன் காய்க்குள்ளே விழுந்துட்டாரு சரி ஆனா அந்த பத்மாசுரன் என்ன பண்ணா ஒரு வெள்ளாட்டு கெடா உருவம் எடுத்து அந்த வேலங்காயில தின்னுனே போறான்னா காயம் மென்னுக்குனே போறாங்க ஆமா காய வரத்து வச்சு போறான் மென்னு பண்ணி தின்னு பண்ணி ஒரே நிமிஷம் அவன் தின்னே போன பாரியா இவன் எப்படின்னா பரமகண்ல காப்பாத்தணும் அப்படியே அந்த காய்க்கு முன்னாடி பேண்ட பாரியா அதே தின்னே அவன் தான் பழங்கோயில மேல கை வைக்கணும் வேகத்துல போறானே தெரிய மாட்டான் நீ காப்பாத்துறா என்ன பண்ண காப்பாத்தான் பேல போனா அதையும் விட மாட்டான் அப்படித்தானே அந்த பத்மாசுரன் அந்த காயம் மென்னு தின்னுக்கினே போறான் பரமேஸ்வரன் எப்படி என்ன காப்பாத்துவது என் தாலி எப்படி என்ன காப்பாத்துவது நீதான்டா எனக்கு அம்மா அண்ணா குடியாத கணவன் கிண்டடு
உனக்காக நான் ஆசைப்பட்டு ஆமா என்ன பண்றது இதுவே காப்பாத்தி விட்டு என்ன துப்புற அப்பேற்பட்ட குடிகாரன் தான் நீ கட்டி வச்சிருக்க நீ கட்டி வச்ச அரசனவனுக்கு நெடுஞ்சாலமாக துணை சரி 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 நீதான் அவனை பார்த்து கட்டி வச்ச அந்த ஆளை பார்த்து இன்னைக்கு குடிகார அவன் கெட்டவன் அப்படின்னா எப்படி ஆகுறது எங்க போயிட்டாலும் பின்ன அண்ணன் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு அவங்க வீட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து எகுதி பேசுறீங்க உன்னாக பையன் தங்கச்சி பிச்சு பிடிச்சு ஒரு அண்ணனாச்சா அவர் போய் மூஞ்சி மேல அப்படியே அப்படியே கணத்துல கொடுத்து போடுது சொல்லி நல்ல பசங்க இல்லப்பா ஒண்ணுவா குடிகார நீ என்ன கட்டி கொடுத்துட்டு நீ உன் பொண்டாட்டி மேல சிமிச்சு அங்கே இருந்தாக்கா குடும்பத்துல சண்டை வருதுன்னா சண்டை வருது என் குடும்பத்தை நீ தான் பாத்து கட்டி வச்ச உனக்கு துணையா வர வந்துட்டா என் பொண்டாட்டி அங்க கேட்காத கேள்வி கேக்குறான் நீ தான் பாத்து என்ன கட்டி வச்ச நீ தான் வந்து திச்சிக்கணும் அந்த ஆள் பண்றச்சு அந்த ஆள் நீ தான் ஓடுன ஆமா நான் ஓடுன ஈத்துக்கு ஓடிட்டு நான் போனியா ஆமா ஆமா சொல்றாரு பின்ன அண்ணா அந்த கதெல்லாம் இன்னைக்கு ஆம்பளை காப்பாத்து என் தாலியை காப்பாத்துனா நீ என்ன சொன்னாலும் அண்ணன் தான் ஆம்படியா அண்ணன் வந்தாதான் ஆம்படியானுக்கு வழி இப்போ அண்ணா இத்தனை நாளாக அவருடைய கனவை நான் காப்பாற்றுவதில் இருந்தேன் நீ காப்பாற்றி விடுவேன் இப்ப அவன் கொடுத்திருக்கிற வரத்தை கேட்டா என்னால் ஆகாது ஆகாதம்மா என்னால் ஆகாது அண்ணா நான் கால பிடிக்கிறேன்னா அண்ணா காலம் மட்டும் முடி உங்க வீட்டுக்கார வரணும் அண்ணன் கூட பாக்காத என்ன பண்ண பாய போட்டு இப்ப பாயதான் போடுவேன் சொல்லுண்ணா 1000 இருந்தாலும் காலை பிடிக்க வந்துட்ட நீ ஆமா அண்ணா என் தங்கை 1000 இருந்தாலும் 1000 இருந்தா கூட பிறந்த தங்கச்சி கம்மியாச்சு ஆமாங்க அதனால கம்மியாட்டி உன் தங்கச்சி பொம்மியாட்டி என்ன நினைச்சுன்னு நீ வரவே வானா எங்க வந்த பங்கம் போகுது நீ போ எங்க வந்த பங்கம் சரி சரி சீக்கிரம் சென்று சரி என்ன அப்ப ஐவேல காய்க்குள்ளே புகுத்து கொண்டிருக்கிறான் அவன் வெள்ளாட்டு கடா ஒரு எடுத்து மென்னு கொண்டே போகிறான் அதனால நீ கூட பாத்துக்கிறோம் சரி என்ன போச்சிருவேன் அந்த ஞாதி சிவன் அறியாமல் வரமும் தந்து அறியாமல் காய்க்குள்ளே புகுந்து கொள்ள நீதில்ல அரக்கணவன் தேடும் போது அந்த நிகரில்ல பார்வதியால் அறிந்து விஷ்ணு என்னடா வாயை திறக்கிற நிகரெல்லாம் பார்வதியே நான் தேடும் போது நல்ல பொருளால் அடிக்க மாட்டேன் நான் சத்தியமா ஆமா கடை வாங்கி செருப்பால் அடி மாட்டேன் ஆதிசேவன் அறியாமல் வரமும் தந்து ஆதிசேவன் அறியாமல் வரமும் தந்து ஐவேல காய்க்குள்ளே புகுந்து கொள்ள ஐவேல காய்க்குள்ளே புகுந்து கொள்ள அந்த நீதியில அரக்கணவன் தேடும் போது நீதியில அரக்கணவன் தேடும் போது நிகரில்ல பார்வதியால் அறிந்து விஷ்ணு நிகரில்ல பார்வதியால் அறிந்து விஷ்ணு நிகரில்ல பார்வதியால் அறிந்து கிருஷ்ணு ஓகோ படு மோசம் வந்த என்று உனக்கு படுமோசம் வந்து சூரனை கொள்ளை ஆலோசித்து இந்த சூரனை கொள்ளை யார் வருவா நான் சுந்தர ஜெகன்மோகினியாய் இத வருகின்றேனே இந்த உருவத்தை மாத்தி ஜெகன்மோகினியா உருவெடுத்து அந்த சூரனை
நான் மாயவளைய காட்டி மாயவளைய காட்டி மோகத்தை மூட்டி போகத்தை மூட்டி அந்த பத்தாசுரை அவனுக்கு தீர்த்து கட்டிடுறேன். சுடிதார் போட்டு சொல்லுங்க. யாரா போகிறியா? ஏடா சரி, அதனால இந்த உருவத்தை மாத்தி இதோ மோகினி மாயா மோகினியா இதோ மோகினியா இதோ வருகிறேன். இதோ மோகினி, இதோ பகவான் மோகினி இருப்பார். போயா மாடப்பட்டு போறதுக்கு திருப்பி திருப்பி அனுப்பினா என்ன நினைக்கிறீங்க? குயிலே குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா? பேசலாமாடா பாட்டு? என்னடா பூபதி தம்பி பண்றே பண்ண மாட்டியா? எனக்கு வராது. அடுத்து எப்படியா? நாங்க வச்சிருக்கோம் பாட்டியா போடா பூ அடி மம்முட்டி பூச்சிக்க மஞ்சள போட்டு இது மாற்றி முஞ்ச இது மூஞ்சி கலரை போட்டு பாட்டு போற மாதிரி ஒழுங்கா போடி உள்ளால கருப்பாடியோ. தேடி போதும் கண்ணு பச்சை கலர் திங்கிட்டான் கொஞ்சம் என்ன எக்கோ என்ன எக்கோ என்ன எக்கோ என்ன எக்கோ பூபதி அண்ணா அக்கா சரி பகட்டு ஆமா. சபையை பார்த்தா எப்படி விளக்கம் அப்படியே பார்த்தா லட்சுமி கடவுள் கொடுத்தவன். மகாலட்சுமி ராஜபுர சபை ஆமா. இந்த சபை எதனால் கூட்டப்பட்ட சபை இது அந்த ஐயன் நாரப்பனுக்காக. ஐயனாரப்பனுக்காக ஆமா. கும்பாபிஷேகம் செய்து ஆ. இன்று ஓரிடவு நாடகம் ஆமா தம்பி இதோ அங்கிருக்கின்றாரே ஆமா. மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குருதெய்வம். ஐயனாரப்பன் பாதத்திற்கும் ஆஹா. உங்கள் அனைவருக்கும் ஆ. அநேக கோடி வணக்கம் வணக்கம், அம்மா அம்மா. அம்மா ஒரு விளக்கா என்னுடைய விளக்கம் once more. பாதங்களே நான் முக்காலியோ சக்கரையோ
விவரமா புரிஞ்சு விட்டது. எப்படி விட்டது? மோகினி 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 மாயா மோகினி மாயா மோகினி மாயா மோகினி என்று விளக்கமா விட்டு விட்டது. அதே அப்பா உன்னை பார்த்தா பாழ ஆசைப்படாத கூட படுவாயம்மா. என்ன மாயா மோகினி மாயா மோகினின்னா எதை பார்த்து ஆசைப்படுறீங்க? அதேதான் அதேதான். அந்த 1 மணிக்கு மதியானத்துல 1 மணிக்கு தூங்கும் போது 12 மணிக்கு நீதான் 1 மணிக்கு நீதானே வந்து மேடிப்ப. உங்க மாட்டு கொட்டாயில படுத்திருந்தியே அந்த நேரத்துல நான் வந்து மேல கால வைக்கிறேன். அந்த நேரத்துல நான் வந்தேனே உங்ககிட்ட எப்படி இருந்தது? தம்பி ஆனா மாயா மோகினி தான் உனக்கு விளக்கம் புரியும். ஏய் நான் யார் தெரியுமா? தெரியாதா? 10 அவதாரம் மூட்டி திருப்பதி மலை மேல வாசம் செய்து வரக்கூடிய 10 அவதாரம் மூட்டி எம்பெருமான் இருக்கின்றாரு. அந்த எம்பெருமான் நாராயணன் தான் நான். எதுக்கு தெரியுமா தம்பி? என் மைத்துனரை விளங்கி வரக்கூடிய பரம கடவுள் அவரு பத்மாசூரங்கிட்ட வரம் கொடுத்து மாட்டிக்கினார் தம்பி. ஆமா என்னுடைய தங்கை இருக்கின்றது உமா மகேஸ்வரி. அது என்ன பார்த்து அழுதது. அண்ணா என்னுடைய கணவர் இருக்கின்றாரு பத்மாசூரன், அவரை நீங்க தான் விடுதலை பண்ண வேண்டும் அப்படின்னு என்னிடம் வந்து அழுதது. அதனால அந்த உருவத்தை விடுத்து இந்த மாயா மோகினி உருவம் எடுத்து அந்த பத்மாசூரனை மாய வலையில் சிக்க வைத்து தன்னாலே அவன் ஐய மேல் நான் பண்ண போறேன். தன்னால ஆயிடுவான். நான் வந்திருக்கிறேன் தம்பி. பூபதி எதுக்கு வந்துக்கிற? ஒரு நாள் தம்பி ஒரு ஈஸ்வரன் கோயில படுத்திருந்தியே அந்த நேரத்துல நான் தம்பி இன்னைக்கு எங்க போகணும் தெரியுமா? எங்க போகலாமா? ஐயோ எங்க கூப்பிடுறேன் நீ? நான் எங்கேயும் வர வாங்க வந்தா எனக்கு நோய் வந்துடும். ஏய் என்னுடைய மைத்துனர் உமா மகேஸ்வரன் ஆவுடையார் கூண்டுக்குள்ள பதுங்கி இருக்கிறாரு. யாருக்கு பயந்து? அந்த பத்மாசுர அந்த பத்மாசுரனுக்கு பயந்து அந்த ஆவுடையார் கூண்டுக்குள்ள ஒதுங்கி இருக்கிறார். ஆமா பட்டி இருக்கிறார். அதனால அந்த பத்மாசுரன் எடுத்து சென்று என்னுடைய மாய வலையை காட்டி காமத்தில் என் மேல ஆசை வர மேல் செய்ய வேண்டும். பரமக்கடவுள் இந்த வேளங்காய் கூட தான் புகுந்தார். வெள்ளாடு கடா உருமாறி இதை ஒவ்வொன்னா சாப்பிட்டுட்டே வரேன். இதுதான் சமயம் என்று பத்மாசுரன் யார் அது? மெண்டலா? பூதி இவளை பார்த்தால் செஞ்சாலும் பாரடா. இவளை பார்த்த உடனே நீங்க யாருக்கு இந்த பயத்தை சாப்பிட்டு அந்த பயத்தை பார்க்கலாம். இவளை பார்த்த உடனே பரம கடவுளை தேடி போனமா. ஆமா அது ஏன் மறந்துட்டேன். அம்மா இவளை பார்த்த உடனே எனக்கு காமம் என்ற ஆசை வந்துட்டது. ஒரு பொன்மணி ஒரு பெண்மணி தனியா இருந்தா என் மேல வந்து ஆசைப்படுற நீ யாரா? நீ யாராடா?
யாரு எந்த ஊரு என்ன கண்ணு ஏமா அவன் வாய பேசுறான். ஆள் யாருன்னு கேக்குறியா? ஆமா நான் யாருன்னு தெரியுமா? யாருங்க பர்ணகாபுரி ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய என் பேரோ பத்மாசூரன். ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்து விட்டது. அதனால உன்னை சேர வேண்டும். என்ன சேர போறியா? ஆமா. வேணாங்க ஏன்? சொன்னா கேளு. கண்ணு என் கிட்ட வராத. அவன் குடிச்சு தூக்கி அடிக்குது. கண்ணு கிட்ட வராத. வரும் பெண்ணு என்னை சேர வேண்டும் கண்ணு. ஏய், என் கிட்ட வராத. ஏய் தம்பி, கண்ணு உனக்கு கெட்டு போகாத கிட்ட வந்தா அத பத்திங்க இல்லாதடா. உனக்கு கெட்டு போகாத கிட்ட வந்தா அத பத்திங்க இல்லாதடா. இந்த கொட்டை கேரி வாயடா. உன் நாட்டுக்கு போ சேரடா. கண்ணு என் கிட்ட வராத. உனக்கு கெட்டு போகாத காலம். கெட்டு போனா போய் போறான். அப்புறம் நான் வேற என்ன தொட்டா கெட்டுடுவேன். ஏய், அப்பெல்லாம் பாட்டு பாடினா அது வராது. பாடுற பாட்டு பாடு. என்ன பாட்டு? பட்டுன்னு வரும். ஊ சொல்றியா அப்புறம் அது அப்புறம் ஊன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? சொல்லும். அப்புறம் வயலுக்குள்ள போறது. கிட்ட வந்தீங்கன்னா உங்க எதால அடிப்பேன். கண்ணு ஓய் கண்ண கண்ணன் தான் இருக்கிறேன். கிட்ட வரல. அது போடுங்க. அவங்க என்ன பார்க்காத நீ. ஏன் எங்க என்ன பாரு. ஏய், என்ன அவங்களுக்கு 6 மணி மேல மாலை கண் நோய். ஐயோ அதுல ஆளுகிட்ட வரமாட்டேன் நானு. பகலே வந்து போயிட்டு இது என்ன அடிமை சொல்றேன் உன்னை பார்த்தேன். அவன் சொல்லுவான். அத நீ ஏன் கேட்ட? வேலை கை வைக்கிற வேலை வச்சு கூடாது. என்ன நாலு வேலை கை வைக்கணும். ஐயா அந்த பயமா இருக்குது. நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம். என்னடா அது இந்த ஆளு மட்டும் வந்தாரு உன்னை சேரணும். பால்ல டிக்கெட் கம்மியா இருக்குது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவன் பால் கொடு. ஆமா யாரா பார்த்தா நல்லா சுத்தமான பைத்தியக்காரன் தெரியுமா? ஐயோ ஆமா மடிலு ஆமா நான் அவனுக்கு சொந்த தம்பி நானு தங்கம். என் பவுனு என்னடா குட்டிங்க தங்கம் இதுல வந்து தொங்கும். தங்கம் நீ எனக்காக என் ஆசை கட்டுப்பட்டுனா நான் என்ன செய்வேன்? என்ன சேலைய கூட துவைக்கிறேன். துணிமணி துவைச்சு போடுறேன். என்ன சொன்னாலும் செய்யறேன். என் ஆசை மட்டும் அவன் என்ன சொன்னா சேரன்றான். ஆமா பள்ளியோட சொல்லு. என்ன சொன்னாலும் செய்யறேன்ற. கிட்ட வராத. கிட்ட வந்தா நாக்கு அடிக்குது. அதனால கவுல் அடிக்குது. அதனால நீ என்னன்ற சரி நானும் தயார்தான். பார்த்தா இப்பதான் சொல்லுது. சொல்லாது. கூத்துக்கோட முதல்ல படு. காலேஜ் செத்து போயிடுவாங்க. தானமண்டவளை தள்ளி விடாதே தக்கரு சீமானே. உன்னை பார்த்ததும் இங்க பாரு. உன்னை பார்த்ததும் ஆளு நல்லா பார்த்துட்டாங்க. ஆமா ஆமா இருக்கீங்க. தானமண்டவளை தள்ளி விடாதே தக்கரு சீமானே. என்னை கண்டு வாழோடு தேவர்
உன்னை பார்த்ததும் நானும் மையம் வணங்கிட்டேன். அதனால் சும்மா கண்ட சங்க சும்மா கண்ட சங்க அது மாதிரி கதையா உங்க மேல ஆசைப்பட்டுட்டேன். என் தங்கம் ஆனா உங்க மேல ஆசைப்பட்டுட்டேனே தவிர கிட்ட வர மாட்டேன். உங்க மேல ஆசைப்பட்டு கிட்ட வர மாட்டேன். ஏன் என்ன காரணம்? நீங்க கிட்ட வந்தா கவுல அப்ப நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்தா நீங்க எனக்கு காப்பாத்து. எனக்கு என் ஆசை தீப்பீங்க. உன் ஆசையை தீர்க்க வேண்டுமானா நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வரணும். ஆமா குளிக்கணுமா? குளிச்சுட்டு வந்தாதான் சிரிக்கிறாமா? அது எடுக்க கூடாது. எடுக்கிற நேரம் அது குறுகுற நேரத்துல போய் எடுக்கணும். முதல்ல அடிச்சிருப்பேன். ஆமா இந்த மாதிரி நேரத்துல குறுக்கு வந்தா கொலையே பண்ணிட்டு நான் உங்களோட சேர்த்து சாதாரண காலம் மட்டும் நானும் ஆசைப்பட்டுட்டேன். சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்துக்கிறேன். அந்த பொண்ணு சொல்ற வேலையை செஞ்சுட்டு வாங்க. அதான் சொல்றேன். நீ ஓர மாதிரி நீ பேசுற நேரம் தான் நான் அந்த வேலையை முடிச்சுடுறேன். அவ வரமாட்டான். நான் பாத்துட்டு போடா. காலைல விடுவேன். கால் வையா சரி மெத்த வேலை முடிஞ்சது. ஏய் தங்கம் இப்ப என்ன செய்யணும்? நீ போயிட்டு குளிச்சுட்டு வந்தா உன்னை சேர தயார். அதாவது இப்பயும் குடிக்கணும் அப்புறம் நீங்க வந்து பண்ணி அதுக்கு ஒரே வாட்டியா குடிச்சிடணும். அப்புறம் ஐயோ எப்படி ஷாம்பு ரெடி. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதா உங்ககிட்ட பேசுறதா? அந்த அம்மா சொல்ற வேலை செஞ்சா அது படுக்கு வருது. நான் செய்யற போடா நீ. எந்த ஜென்மத்துக்கு போயோ ஏங்க ஒரு வழியா அப்புறமா குடிச்சிடுறேன். அதெல்லாம் முடியாது. அப்புறமா கொஞ்சம் கிட்ட வந்து காத்து அடிக்குது. இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா ஐயோ இந்த வேலையை முடிக்கணும்னா அந்த வேலை செய்யணும். எப்பா 500 ரூபாய் அடுத்த வருஷம் நான் உனக்கு வந்து மண்டல பூஜைக்கு வந்து நான் மெண்டலா வந்து நாடகம் நடத்துறேன். இவங்க 2 பேரும் சேரக்கூடாது. அதான் பண்ணோம். சரி பாடிக்கலாம். தங்கம் உன்னை பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அடி மேகத்திலே 100 பாகம் கருத்து விளங்குதே உன் கொண்டு. உன் மேல கொண்டை இளம் அவ்வளவுதான். அவ்வளவு அழகா இருக்குது. ஆமாங்க. குளிக்கலாம் நேரம் இல்ல. ஏங்க நான் என்ன சொல்றேன் மன்னவா கண்ணே இந்த தேடால் மொழி யாழுமா அது தீரானே சுகுமாரனே தீரானே நீங்க குளிச்சா இப்ப தயார். ஆமா நீ பாட பாட ஏன் தடி ஆடு. என்னடி தடி ஆச்சு? சரிம்மா காலை உடச்சுக்கிட்டீங்க. பட்டு சேர்றா வர மாட்டேதா. நீ குளிச்சாதான் நான் வருவேன். அதெல்லாம் நினைக்கிறேன். அதானே அதாவது எவ்வளவு நேரம் கெஞ்சி பார்த்தேன். ஆமா. பேச நேரம் தான். ஆமா. பேசுற நேரம் போய் குளிச்சுட்டு வந்தோம். போய் குளிச்சுட்டு வந்தா அதனால உடனே ஏண்டாமா உடைய அண்ணன் பேசுறமா? சொல்லுண்ணா. பத்தாசுரன் ஜலத்தை தேடி கொண்டு போகிறான். சரி அவன் செல்லக்கூடிய இடம் இடம் 4 திக்குகளிலும் சரி 4 திசைகளிலும் திசைகளிலும் அவன் கண்ணுக்கு ஜலம் என்பதே நீ திஷ்டிக்கவே கூடாது. கடைசியில அந்த ஐவேலம் காட்டு உள்ள உள்ள ஒரு ஆட்டாங்குழம்பு மாட்டாங்குழம்புல
சரி ஒரு மாட்டு குழம்பு எவ்வளவு இருக்கும் இருக்கும் ஒரு கொட்டாங்க செலவு சரி அது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியணும். சரி அண்ணா அவன் போய் வரட்டும், ஆ. வந்த பிற்பாடு அதுக்கு அந்த திஷ்டிக்கணும். அப்படின்னு இப்ப அவன் கண்ணுக்கு நீ தெரியவே கூடாது அம்மா. நீ சொன்னது போலவே செய்ய எங்கேயுமே தண்ணி கிடையாது, ஏன்ட்ட மோட்டர் இருக்கு, குளிக்கிறோம் குடிச்சிக்கலாம். வா, இது புரியுதா? காசு இதுதான் சமயம் என்று பத்தாசுரன். பூபதி, எங்கெங்கயோ தேடி பார்த்தோம். ஆமா ஆமா தண்ணி கிடைக்கல. திரும்ப அந்த பொண்ணுகிட்ட போய் நான் குளிச்சுட்டேன்னு போய் சொல்லுவோம். வெரி குட் மச்சான். தண்ணி குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டேன்ற உன் மேலதான் நாட்டு கவுல அப்படியே அடிக்குது, குப்புன்னு அடிக்குது. கப்புன்னு அடிக்குது. அதானே நீ குளிச்சுட்டேன்னு சொன்னா நான் நம்புறாளா? நான் குளிச்சுட்டேன். நீ குளிக்கல, எனக்கு தெரியும். அவங்க வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்க, குடிச்சாலும் நான் இப்படி போய் ஒத்துக்குவேன். நீ குளிக்கல எங்க? சரி குளிக்காட்டாலும் போனா போகுது. என்ன ஏன் குடிக்கிறது தெரியுமா? ஏன், என்ன காரணம்? நான் வனவெங்கு தேடி பார்த்தேன், ஆ, தண்ணியே எங்கேயும் கிடைக்கல. தண்ணியே கிடைக்கலையா? அதனால குளிச்சுட்டு சொல்லிட்டு அவ்வளவு ஒத்துக்க மாட்டியா? ஏன் என்ன கேட்டு பாக்கத்து? அவரு ஏம்மா, நீங்க சடோனு எதுக்குடா சொன்னது பைப் லைன்ல தண்ணி எங்கேயும் கிடைக்கலன்ற. ஆமா சரி தண்ணி கிடைக்காட்டா போகுது, ஆ. நீ குளிக்காட்டா கூட பரவாயில்ல. அங்க காட்டுல போய் தேடி பாரு, ஏதாவது ஆட்டாங்குழம்புல மாட்டாங்குழம்புல கொஞ்சம் தண்ணி தான் கூட போதும். அதை தொட்டு தலையில வச்சுக்கிட்டு வா, உன் தோசை நீங்கிடும். நான் சேர் தலையில வச்சா தோஷம் நீங்கிடும். தோசை நீங்கிடும், நான் சேரத்துக்கு தயார். ஆமா அதானே? ஆமா தலையில் தொட்டு வச்சுட்டா தோசை நீங்க கூட இட்லி வந்துடும். ஆமாண்டி. அதானே? ஆமா. மணிகள் உழைச்ச பாட்டி பத்தாசுரன். எவ்வளவு வச்சுக்கிற? வாட்டர் கேன் வச்சுக்கிறேன். தெரியுது பாரு, எவ்வளவு வச்சுக்கிற? ஜலம் புரியுது பாரு. ஏய் பூபதி, பாத்தியா? பூபதி, அதோ பாரு. ஆமாங்க. அட தெரியுது பாரா. கூலம்படியில் அவன் இருக்குது பாரா. ஒரு 4 8 வீடு வெத்து கல்பரமா கம்மி கல்பரம் வச்சு காரி போய் வச்சிடறேன். கட்டதிக மாதை சேர தொட்டு நான் தலையில் வைப்பேன். கட்டதிக மாதை சேர தொட்டு நான் தலையில் வைப்பேன். பூபதி, பூபதி. தன்னால தானா இல்லவன் ஆமா. தம்பியால வாங்கிட்டான். இது என்ன பண்ணு பையா? இந்த சாம்பல் போய் கங்கை கோதாவரி தன்னாலே தான் அழிஞ்சிட்டான். ஆமா. ஏன்னு கேட்டா அந்த மாட்டாங்குழுப்புல ஆட்டாங்குழுப்புல தண்ணி இட்டு பாரு, அதை தொட்டு அவன் தலைமையிலே வச்சுக்கினான். ஆமா. ஏன்னா யார் தலைமையில கை வச்சா பத்தி பத்தி எரிஞ்சா வர வாங்கினான். அவங்க கையாலே அவன் சூழி வச்சுக்கிறான். வச்சுக்கினான், எடுத்து போயிட்டான். ஆமா. எந்த கொஞ்சம் எரிச்சுக்கிட்டோம். அதனால இந்த உருவத்தோட போக கூடாது. நான் பகவான் உருவம் எடுத்து என்னுடைய மைத்துனர் இருக்கின்றாரு கடவுள், அவரை போய் கூப்பிட வேண்டும். அவர் ஓல் கண்டிஷன். ஏய், ஏன் இது கொஞ்சிட்டு இருக்கா? போதும். கல்ல
பூபதி பகவானே மோகினி அவதாரம் எடுத்து பத்மாசுரனை தகனம் செய்துட்டோம். தகனம் செய்து விட்டோம். ஆமா. ஆனா இந்த ஆ, ஐவேரம் காட்டுக்குள்ள ஆமா ஆ, ஓஹோ மைத்துரா இந்த உடையார் பூண்டுக்குள்ளே வந்திருக்கிறவருடைய வைத்துனர் பகவான் வந்திருக்கையா பூபதி ஆ, என் மச்சான போல உருவத்துக்கா பார்த்தா அந்த காலத்துல சொன்ன பழமொழி வீண் போகல மிரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் நினை சரியா போச்சு. மச்சான் தான் இல்ல அந்த பத்மாசுரம் மாட்டி ஹாஸ்டல்ல போய் என்னைக்கு மேமாடி முடியாது மச்சான். அம்மா. பரம கடவுளே ஐயா மைத்துனா மச்சான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த பத்மாசுரனே ஒழிச்சுட்டான். அப்படியா நீங்க வாங்க. சரி அந்த உருவத்தை காண்பித்தால் ஏற்றுக்கொள்வேன் ஆ, மோகினி அவதாரம் மோகினி அவதாரா அந்த உருவத்தை காண்பித்தால் ஏற்றுக்கொள்வேன் இனிமேல் எடுக்க கூடாது அத எடுத்ததாயா நான் ஏற்றுக்குவேன் இல்லன்னா முடியாது ஒரு நிச்சயம் பண்ணி சத்தியமா சொல்றியா உன் தங்கச்சி பார்வதி மேல சத்தியா இது என் தங்கச்சி பார்வதி மேல சத்தியமா சொல்றியா என்னன்னு நான் மோகினி அவதாரம் எடுத்தது உண்மை பத்மாசுரனை மடித்தது உண்மை சரி மடித்தது உண்மை ஆ. அப்ப அந்த அவதாரத்தை காமி பரம கடவுளே நம்பாதீங்க ஏன்னா கங்க மேல சத்தியம் பண்ணு. பத்மாசுரனோட உருமாறி வந்திருப்பான் ஏங்க கங்க வந்துக்கிறான் வா. உன்னை தெங்க வந்துக்கிற வாங்க. சீ, வேலைமில்ல 4 வருஷமா நான் மைத்துனா மச்சான் வாங்கய்யா. வர முடியாதியா உருவத்தை காண்பித்தால் மறுபடியும் என் பொடியை எடுத்துட்டு அப்படியானால் அந்த மோகினி அவதாரம் எடுத்து வந்தால் ஏற்றுக்கொள்வேன் வேறொன்றும் இல்லையே. பத்மாசுரன் மடித்தது உண்மை வேற எதுவும் தவறான முறையில் நடக்காது. ஆ, அப்படியா சரி அந்த பக்கம் திரும்புங்க திரும்புங்க. ஓஹோ மைத்துனா மைத்துனா ஓய், ஆடி மாடி என்ற கொடி என்ற இது என்னடி வம்பா போச்சுது அவங்கிட்ட மாட்டி நீ மச்சான் இது மாட்டி நின்ற கரத்திலே நீனே மாயமாயவன். இத நின்ற கரத்திலே நீனே நின்ற கரத்திலே நீ உருண்டு பறந்து போய். நின்ற கரத்திலே நீ உருண்டு பறந்து கூழல் குழந்தையாய் ஆனாதே. நாயா பொறுத்து யோ, இளம் மனுஷனா நீ? மனுஷன் தாயா அதான் கேட்கிறேன். யோ ஒரு பெண்ணை பார்த்தா ஆடவனுக்கு ஆசை இருக்கும் அவன் தான் ஆம்பளை அப்படி சொல்லுங்க பாருங்க. ஏய்யா, பெரிய மனுஷனுக்கு தகுதியா இதுன்னு கேட்கிறேன். ஏமாச்சா பெரிய மனுஷன் தகுதியான்னு கேட்கிறேன். வேண்டாயா பத்மாசுரனை கொன்னுட்டா மோகினி அவதாரம் எடுத்து கொன்னுட்டு வந்துட்டேன்னு சொன்னா கேட்கவே இல்ல. மோகினி அவதாரம் எடுத்த உடனே உடனே கட்டி புடிச்சு விந்து கடிதமாயி குழந்தை ஆகி போச்சு. அந்த அந்த உருவத்தை பார்த்து கூட- அது புரிய புரியா ஏன் இந்த புடி சொல்லு.
நான் பிடிச்சேன். இத புடியா யோ, இத புடி. அத நான் தொட மாட்டேன். அத தொட்டா உன் பார்வதி உன் தங்கச்சி என் பட்டை கலப்பிடுவான். அப்ப உன் தங்கச்சி லட்சுமி இந்த பாட்டை கிளப்ப மாட்டாளா? போய் கேட்டுமா சொல்லிக்கலாம். கூட கலப்படம் சொல்லிடுறேன். கலப்படம் அச்சா, நம்ம 2 பேரும் எடுத்துக்க முடியாது. இந்த குழந்தை சொல்லுங்க. இந்த குழந்தை இந்த அரிக்கும் இந்த சிவனுக்கு பிறந்ததா? பேர் வச்சிருக்கீங்களா? ஆமா. சரி சரி சரி. கல்பு கேட்கலாம். ஐயர் இங்க வந்தா சொல்லுறா இங்கன்னு. சுக்லாம்பரதம் சசிகாரம். யோ சசி வரணுமா? சுக்லாமர்தம் சுக்லாம்பரதம் சசிகாரம் தியாக சாகபர்க்க பேஸ்கோனை. ஏய் அரிகாரனார் சூதனே தில்லையாலும் வரமுன்னே இந்த அரிக்கோ இந்த சிவனுக்கு பிறந்தபடியால் 10 நிமிஷம் நடக்கும். முடிச்சிரும். இருமா இருமா உட்காரு. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அப்ப பாதியில போறப்போ இந்த ஐயனார் பதே வந்துட்டா இருமா. நான் சுருக்கின்றது அரிக்கும் சிவனுக்கு பிறந்ததா? போட்டு பட்டு எடுத்து வைடு. பரம கடவுளுடைய விந்தாகப்பட்டது விழுந்தார். இந்த புவி தாங்காது என்று, இந்த பூமி தாங்காது என்று கையிலே ஏந்தினேன். ஆமா. அப்ப கையில எழுந்தும் பொழுது இது குழந்தை ஆகிவிட்டது. ஆமா. இது கையில ஏந்திய குழந்தையான காரணம் பாரு. இதற்கு பெயர் கையராரப்பன். ஐயனாரப்பன். இதை கொண்டு போய் அதோ ருத்ரமகாரிஷியிடம் கொடுத்து இந்த குழந்தைக்கு 4 வேதம் 6 சாஸ்திரம் கற்பித்து கொடுத்து இப்ப பையன் நான் மலையாளம் சென்று நான் வருகிறேன் என்று தந்தையிடம் விடைபெற்று போக வேண்டும் என்று அந்த ஐயனாரப்ப சுவாமி என் பேர பாட்டி பூபதிமா. மணி இல்ல மணி கொஞ்சம் பேசுறயா? இருக்கு